எல்லோருடைய இன்ப துன்பத்திலையுமே ஆத்மார்த்தமா பங்கு பெறக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. துலாம் அப்படின்னு சொன்னாலே அதோட ராசி சின்னமே பாருங்க துலாபாரமா இருக்கும். இதுல எப்படி ஒரு சரியா எடையை நிறுத்த முடியுமோ அது போல எல்லா விஷயத்தையுமே சரியா ஒரு கிரகித்து அதனோட அளவுகளையுமே யாருக்குமே ஒரு சாதகம் இல்லாம பாதகம் இல்லாம ஒரு செயல்ல ஒரு நடுநிலைத்தன்மையை நிலையாக கடைபிடிக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசியை சேர்ந்த நீங்க. ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுல சரி எது தவறு எது அப்படிங்கிறத துல்லியமா உங்களால நிர்ணயிக்க முடியும், கணிக்கவும் முடியும். மேலும் துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசி. நீதியும் நேர்மையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. துலாம் ராசியில பிறந்தாலே பெரும்பாலும் அவங்க ஒரு எந்த மாதிரியான பொறுப்பு இருக்குன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோருமே நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நம்புற வகையில தான் நிறைய விஷயத்த செயல்படுத்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையிலுமே நீதி நேர்மை தவறாம சரியான ஒரு முன்னேற்ற பாதையை நீங்களா உருவாக்கி அதுல செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல மற்றவங்களுடைய இன்ப துன்பத்துல ஆத்மார்த்தமா பங்கு பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட சிறப்பான பேச்சு திறன் இருக்கும். சமரசம் செய்வதில் எல்லாமே நீங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. ரொம்பவுமே தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனையை கூட நொடியில தீர்க்கக்கூடிய வல்லமை துலாம் ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். ஒரு 2 தரப்பிற்கு பிரச்சனைனா அவங்க 2 பேரையும் அலசி பேசி அவங்கள சமாதானமா போக வைக்கிறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா நீங்க இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கவங்க எப்பவுமே மற்றவங்களை விடவே கொஞ்சம் இளமையாகவும் துள்ளலாடும் இருப்பீங்க. அமைதியாகவும் இனிமையாகவும் பேசுவீங்க. பேச்சின் மூலம் மற்றவங்களை கவர்ந்து இழுக்குவீங்க. நெகட்டிவா பேசுறவங்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. எந்த நேரமும் மற்றவங்களை பத்தி வசைபொலி பேசுறது, ஆபாச பேசுறவங்க இவங்களெல்லாம் பார்த்தாவே பிடிக்காது. அதுவும் யாராவது பேசும்பொழுது இந்த சாபம் விடுற மாதிரியான வார்த்தைகளை விடுவாங்க இல்லையா, அந்த நபர்கள்லாம் உங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டீங்க. நீங்க ஒதுங்கி போயிடுவீங்க. மேலும் கோபமா பேசுறதை விட நீங்க எப்பவுமே இனிமையா பேசுறதா விரும்புவீங்க. கோபத்துல கூட ஒரு விதமான அன்பு இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டா இந்த துலாம் ராசி அன்பர்களை சொல்லலாம். இப்படி சிறப்பா வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுல ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் எப்படி அமையும், இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா, நிறைவேறதா, உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, மேலும் நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம். துலாம் ராசி தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை அள்ளித்தரும் சுக்கிர பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது தீர்வதற்கு சரியான ஒரு 100% தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இதில் தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் எளிய முறையில சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு கூட இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வராகி அம்மன் ஜோதிட நிலையம். இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். சரி வாங்க நம்ம இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை அள்ளித்தரும் சுக்கிர பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்போ உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில முன்னேற்றத்துல சின்ன சின்ன காரிய தடைகளை உண்டாக்கலாம். அதனால நீங்க கவனமா செயல்படணும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். சந்திரன் நகர்வு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லைன்னு சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நண்பர்களுமே உங்களுக்கு விரோதியா மாறுவாங்க. தேவையில்லாத அலைச்சல் மேலும் விரைய செலவு இதெல்லாம் வரும், கவனமா இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமா செயல்படலாம். புதன் 6, 7ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்காது. உறவை நீங்க கட்டி காப்பாத்துறதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மேலும் இதன் மூலம் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் வரலாம். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. குரு 8ஆம் இடத்தில் வரும் பொழுது மன கவலைக்கு மருந்து தேடுவீங்க. தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் வரும் பொழுது வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். இந்த சமயத்துல நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்து சேரும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் பெருக்கிறாரு. இதனால ஆன்லைன் சூதாட்டத்துல நீங்க கட்டாயம் ஈடுபடவே கூடாது. நிறைய பின்னடைவு பண நஷ்டம் வரலாம், கவனமா இருங்க. மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் இருக்கும்.
ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் பத்தின கவலை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போனா நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். கேது 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விபத்துகளுமே ஏற்படலாம். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவனமா செயல்படணும். குடும்பத்துல சச்சரவுகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நன்மையை நீங்க பெற முடியும். மேலும் வருமானம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் திறமையா செயல்பட்டா நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். தேவையற்ற செலவுகளால் கடனும் வரும். தேவையில்லாத செலவுகளால் நீங்க கடனை ஏற்படுத்திக்காதீங்க. முடிஞ்ச அளவு அதை தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகள் வேணா துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான வகையில நடக்கக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை இப்பொழுது மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படும். உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கொஞ்சம் நீங்க கவனமா ஈடுபட்டா நல்ல ஒரு லாபத்தையுமே எடுக்க முடியும். பற்று வரவு சுமாரா இருக்குங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடிக்கையாளரை கவர்வதற்கு நீங்க கொஞ்சம் சலுகைகளை அறிவித்தா நல்லா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிச்சிருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்தா அலுவலகத்துல உங்களுக்கு சிறப்பான பணிகளுக்கு சலுகைகளுமே கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் 15, 18 அதிர்ஷ்ட நாட்கள்ல அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ஏன்னா நீங்க பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும். சுக்கிரனை அதிபதியா கொண்டிருக்கிறதுனால நீங்க பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் தொழில வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயண போற்றி அப்படின்னும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல பெருமாளை புதன்கிழமையில வழிபட்டா ரொம்பவுமே விசேஷமான சிறப்பான பலனை பெற முடியும். மகாலட்சுமி அன்னையை நீங்க தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி அன்னையின் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவுமே நல்லது. அப்படி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அம்மனுக்கு உங்களால என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமா வச்சு வழிபடுவது நல்லது. கடலை சர்க்கரை வைக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் வைக்கலாம். இந்த மாதிரி எளிய முறையில உங்ககிட்ட என்ன இருக்கோ, வீட்டுல பழங்கள் ஏதாவது இருந்தா கூட அதை கூட நீங்க நெய்வேத்தியமா வச்சு படைச்சு தினம்தோறும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் வீட்லயுமே ஒரு சுபிட்சமான நிலை வரும். சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எப்பொழுதுமே இருக்கும். கஷ்டம் வெளியில இருந்தாலுமே நீங்க வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதியா உணரக்கூடிய வாய்ப்பு, மேலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்குமே. மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு பரிபூரணமா உறுதுணையா இருப்பாங்க. அன்னையின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க செஞ்சு வைத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே விலகிடும். மேலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்காரு. பிறகு ராகுவும் அங்கே இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல யார் இருக்கான்னு பார்த்தா குரு பகவான் இருக்காரு. தொழிற்ஸ்தானத்துல செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. அதன் பிறகு அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் பலம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகளா அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் தாங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கூடிய அமைப்பா இருக்கு. அந்த வகையில கிரக மாற்றம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இதன் மூலம் தான் நம்ம இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே உங்களை நெருங்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டு இருந்தால் நன்மைகளையுமே பெற முடியும்.
மேலும் வியாபாரம் சிறுக்க நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், கோபத்தை மட்டும் குறைச்சே ஆகணும். தேவையில்லாம கோபப்படுறது, வீண் வாக்குவாதம் செய்யாது. இது ரெண்டையுமே தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வாரம் நிறைய நல்ல பயன்களை பெறக்கூடிய யோகத்தை நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.